இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்ல எப்படி பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். 3 ஆனியனும் டொமேட்டோவும் எடுத்திருக்கேன். இத பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். 10 முந்திரி பால்ல ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். 2 பாக்கெட் பன்னீர் எடுத்து இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கடாயை வச்சுட்டு அதுல 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கலாம். ஆனியன் பேஸ்ட் இதுல சேர்த்துறேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமா வதங்கிரும். 2 மினிட்ஸ் வதக்கலாம். இப்ப டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கணும். மஞ்சள் தூள், சில்லி, கொரியண்டர் பவுடர், கரம் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி சேர்த்து 5 மினிட்ஸ் குக் பண்ணணும். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நான் வீட்லயே ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கிரீமை இதுல ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நான் பன்னீரை இதுல ஆட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து சுகர் இதுல சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல பட்டர் சேர்த்துக்கிறேன். கசூரி மேத்தி மேல தூவிட்டு மூடி வச்சிருங்க. இதை லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, பன்னீர் பட்டர் மசாலா சர்வ் பண்ண தயார்.